கொண்டு சாதாரண ஒரு விஷயம் தான். இந்த காவல்துறை பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு காவல்துறை ஒத்தி வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் போக கூடாது, இங்கேயா ஸ்டேஜ் போட்டீங்க, இங்கேயா போஸ்ட் ஓட்டின, யாரு கேட்டு போட்டின, யாரு கேட்டு ஸ்டேஜ் போட்டேன்னு கேக்குறேன். இதுக்கு முன்னாடி இதே திமுக யார் ஒரு முக்கிய நிர்வாகி வரும்போது, இதே உதயநிதி ஸ்டாலின் வரும்போது அதே மஞ்சள் குப்பத்துல ஒரு சின்ன ஸ்டேஜ போட்டு அனட் ஹவுஸ் போட்டு ஆட விட்டு அப்ப காவல்துறை காவல் தானே காத்துங்க. அப்ப என்ன பண்றீங்க? ஒரே ஒரு இந்த 2 மாசத்துல கடலூர்ல 6 வழக்கு பாட்டாளி கட்சி நிர்வாகிகள் வழக்கு போட்டு எதுக்கு போடுற? எதுக்காக வந்தாங்க? எல்லாம் மக்கள் நலன் தானே வந்திருக்காங்க. எதுக்கு நீ வழக்கு போடுற? தொடர்ந்து வழக்கு கலெக்டர் ஆபீஸ் போறாங்க. எப்பயும் மக்கள் வருவாங்க, ஓரமா நிப்பாங்க. ஒரு முக்கிய 10 நிர்வாகிகள் போய் உள்ள போய் ஒரு மனு கொடுத்துட்டு வர வேண்டிய சின்ன விஷயம் எப்பயும் நடக்குது. அதுக்கு கலெக்டர் ஆபீஸ் இது பூட்டிக்கிற 10 பேரை நின்னுக்கிற, நீ போவ எங்கதான் போவாங்க? எதுக்கு இருக்காங்க? தொடர்ந்து காவல்துறை பாட்டாளி தான் வழக்கு. நீங்க எப்போ இந்த என்டி செஸ்ல இருந்து பாரு, தீபாவளி செஸ்ல இருந்து பாரு, அதுவும் பாத்தீங்கன்னா எல்லா வழக்குமே பாட்டாளி தான். அதாவது டிராபிக் போலீஸ் எடுத்துக்கோ, நீ எந்த வண்டி நீ பிடிச்சிருக்க, நீங்க ஒரு கலசம் போடக்கூடாது, ஒரு ஐயா போட்டோ போடக்கூடாது, உடனே வழக்கு. மாவட்ட செயலர் போன் பண்ணி சொல்றாரு, விடமாட்டேன். ஆளுங்கட்சியில எவனா போன் பண்ணி சொன்னா உடனே விடுறேன். கேட்டா நாங்க வழக்கு போட்டுட்டோம், மிஷின்ல ஏத்தின. என்ன மிஷின் ஏத்தினாங்க? எத்தனை வழக்கு போட்டிருக்கேன்? இது வரைக்கும் எவ்வளவு சம்பாதிச்சிருக்க மாசம் போட்டா? இது வரைக்கும் ஒரே ஒரு வழக்குக்கு நீங்க ஒரே உண்மையான தப்பு பண்ண வழக்கு போட்டிருக்கீங்க? கிடையாது. இதுக்கு மேல காவல்துறை இது மாதிரி வன்மையான கண்டனத்தை எடுத்துக்கொண்டே விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.